ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டெக் டிப்ஸ் வீடியோ தான். என்னோடய சேனலில் குக்கிங், ஃபேஷன், பர்சனல் கேர் இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ அதில் இன்னொரு கேட்டகரியாக டெக் டிப்ஸை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது இந்த வீடியோவிலேருந்து டெக் டிப்ஸ் வீடியோஸும் வந்து நான் போட போகிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் இன்பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பேம் அண்ட் மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் வந்து குமியும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெம்பரரியாக ஒரு இமெயில் ஐடி வேணும் அப்படின்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு கிவ் அவே வின்னருக்கு நான் வந்து கூப்பன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட இமெயில் ஐடி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோடய இமெயில் ஐடி வந்து நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது சார், அதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி டெம்பரரி இமெயில் க்ரியேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இமெயில் ஐடியை நம்ம எல்லா இடத்துலையும், அதாவது ஒரு சில சைட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இமெயில் ஐடி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த சைட்டில் ப்ரொசீட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் இமெயில் ஐடி வந்து ஒவ்வொரு சைட்லேயும் மென்ஷன் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி வந்து ட்ராக் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கு வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் அண்ட் ஸ்பேம் இமெயில்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி டெம்பரரி இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அடுத்த கிவ் அவே கண்டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து எண்ட் கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டெம்பரரி இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு 10 minute மெயில் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. நீங்கள் இப்படி கொடுக்கும்போது வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ் வரும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். 10 minute மெயில்னே பேர் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைட்குள்ளே போனதுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடும். இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா 10 minutes மட்டும்தான் வேலிடாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 10 minutesலேருந்து டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த 10 minutes முடிகிற வரைக்கும் தான் வந்து இந்த இமெயில் ஐடி வேலிடாக இருக்கும். ஸோ இந்த டைம் முடிகிற வரையும் இந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் போய் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க, அதாவது கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலையும் வந்து நீங்கள் இந்த இன்பாக்ஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இன்பாக்ஸ் வந்து 0ன்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்மளோட இந்த மெயில் ஐடியை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த காப்பி பண்ண இமெயில் ஐடிக்கு நான் வந்து புதுசாக ஒரு மெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த காப்பி பண்ண இமெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்ஜெக்டில் ஒரு ஹாய், டெஸ்ட் மெசேஜ் மாதிரி ஹாய்ன்னு மட்டும் போட்டு அனுப்புகிறேன். இப்போ இந்த இமெயில் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 10 minute மெயில் சைட்டுக்கு திருப்பி போயிட்டு அது ரெஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும் ஒரு 10 seconds வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இன்பாக்ஸ் வந்து 1ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மெசேஜை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணால் போதும். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெயில் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இமெயிலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சைட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சைட் ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும்போது மட்டும் வந்து நீங்கள் இந்த டெம்பரரி இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரஸ்டட் சைட்ஸ் அண்ட் உங்களோட இம்பார்ட்டண்ட் இமெயில் கோஆர்டினேஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்பரரி இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட பர்சனல் ஐடியை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். நிறைய ஸ்கேம் அண்ட் மார்க்கெட்டிங் இமெயில்ஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வின் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் எக்ஸைட்டிங் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது.